வெல்கம் டு சோலை சாயி சமையல். இன்றைய வீடியோவில் சோயா பன்னீரை வச்சு ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. இனிமேல் ரெகுலராக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபியாக வீடியோ போடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணதை போட்டு வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீரி வச்சதை போட்டுக்கலாம். இந்த அளவு வதங்கினோன்னா 3 தக்காளி கட் பண்ணி வச்சதை போட்டுக்கலாம். இந்த அளவு வதங்கினா போதும். நம்ம ஆற விட்டே அரைச்சிட்டு வந்துக்கலாம். பவுலில் காஷ்மீர் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி ஊற்றினோம்னா பச்சை வாசனை அடிக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நல்லா உப்பு மிளகாத்தூள்லாம் நல்லா இழுத்துக்கும், அதனால் ஊற வச்சுக்கலாம். இந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். காஞ்ச எண்ணெயில் ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம். 2 ஏலக்காய், கிராம்பு போட்டுக்கலாம். 2 பட்டை போட்டுக்கலாம். இதே எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டான பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சோம்னா மசாலாவெல்லாம் ஊற்றிக்கலாம். கழுவி ஊற்றிக்கலாம். மசாலா பவுடர்லாம் போட்டு நல்லா கொதி வருது. இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். இதிலே பச்சை பட்டாணியை எடுத்து போட்டுக்கலாம். ஊற வச்சிருந்தா தான் சீக்கிரம் வந்துடும் பட்டாணி. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்மளோட மசாலாலாம் ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. பட்டாணி வெந்த டயத்தில் நம்ம டோஃபு பன்னீரை போட்டுக்கலாம். பன்னீரே ரொம்ப சத்து உள்ளதான். அதில் இந்த சோயா பன்னீர் ரொம்ப நல்லது. சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், கிரேவி மாதிரி. நம்ம கொத்தமல்லி இலையும் துவைக்கலாம். கஸ்தூரி மேத்தியும் எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா தேய்ச்சி போட்டுக்கலாம். ஹோட்டல் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமாக ஒயிட் சுகர் போட்டுக்கலாம். இந்த பன்னீரே பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க, இதையும் போட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட பட்டாணி சோயா பன்னீர் கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, நெய் சாதம் இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு டேஸ்ட்டான எம்மியான சோயா பன்னீர் கிரேவியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.